முதலீடுகள் செய்பவர்கள் அடிக்கடி செய்யும் தவறுகளை எப்படி திருத்திக் கொண்டு அதிக லாபம் ஈட்டலாம் என்பதை பற்றி நம்மிடையே பேச வருகிறார் டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிருப்பது கற்றலும் கற்பித்தலும். வணக்கம். சென்ற வாரத்தில் சிறு முதலாளிகளுக்கு சந்தைப்படுத்துதல் என்னென்னலாம் செய்யலான்னு பேசணும். ஆரம்பத்தில் என்ன பேசிட்டு இருந்தோம்னா வியாபாரத்தை எப்படி பெருசு பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பேசணும். அதில் முக்கியமான ஒரு அங்கமாக எதை பார்க்குறோன்னா இந்த சந்தைப்படுத்துதல். சில பேர் சின்ன அளவில் பண்ணுறாங்க, அதே ஒருத்தர் பெரிய அளவில் பண்ணுறாரு. எப்படி பண்ணுறாங்கன்னா சந்தையை புரிஞ்சுக்கிட்டாருன்னு அர்த்தம். பணம் கிடைப்பதினால் மட்டும் ஒரு தொழிலை பெருசு பண்ண முடியாது. அப்போது சந்தைப்படுத்துதலுக்கு அப்படின்னு சில ஆதாரமாக சில விதிகள் இருக்குது. என்ன அந்த விதிகள்னு பார்க்கணும். விளம்பரம் கொடுத்தா மட்டும் போதுமா? எல்லாருக்கும் விளம்பரம் தேவையா? விளம்பரத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணணும்? விளம்பரம் கொடுக்குற அளவுக்கு நமக்கு பணம் திரும்பி வருமா? சந்தைப்படுத்துதல்னா விளம்பரம் மட்டும்தானா? வேறு என்ன செய்யலாம்? இன்றைக்கு பார்த்திங்கன்னா ஆன்லைனில் எல்லாமே செய்யலாம் அப்படிங்கிறாங்க. இப்போ அதுக்கும் செலவாகுது. எப்படி செய்கிறது? இல்லை செலவு பண்ணாமல் சந்தைப்படுத்துவது எப்படி? அப்புறம் இந்த பப்ளிக் ரிலேஷன்ஸ்கிறாங்க, அதை வச்சு எப்படி பண்ணுறது? எப்படி இந்த பொதுஜன தொடர்பை வச்சு செய்திகளை வர வச்சு இதை வச்சு பண்ணுறது எப்படி? இப்படி நிறைய ஐயங்கள் இருக்குது. முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். உங்களுடைய தொழிலை பற்றி நீங்கள் முதல்ல தீர்மானமாக தெரிஞ்சுக்கணும். நம்ம எந்த அளவில் நம்ம கையாண்டுட்ருக்கோம், சைஸ் அப்படிம்பாங்க, மார்க்கெட் சைஸ் அப்படிம்பாங்க. அதை வைத்து கொண்டு தான் சந்தைப்படுத்துதலை நீங்கள் பிளான் பண்ணணும். மார்க்கெட்டிங் பிளான் செய்யணுன்னா முதல்ல அதுதான் வேணும். உதாரணத்துக்கு நீங்கள் சந்தையில் மிகப்பெரிய அளவு பங்கு வகிக்கிறீங்க. நீங்கள் ஒரு என்ன சொல்ல மிகப்பெரிய நிறுவனமாக வச்சுக்கலாம். உங்களுக்கு ஒரு 60% மார்க்கெட் ஷேர் இருக்குது. சந்தையில் உங்கள் பங்கு, உங்களுடைய பொருட்கள் தான் அதிகமாக விற்குது. 2ஆம் இடத்துல இருக்கவும் தள்ளி இருக்காங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கக்கூடிய நிலைகள் எப்படி இருக்கணும்னா, அடுத்த ஆள் உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாங்கிற மாதிரி சந்தை வேலைகள், ஆராய்ச்சிகள் செய்து அதற்கான காப்புரிமைகள் பெற்று எந்தெந்த இடத்துல நீங்கள் மட்டுமே இருக்க முடியுங்கிற மாதிரியான வேலைகளை செய்வது. இதை யார் பண்ணுவாங்க? பெரிய நிறுவனங்கள் செய்வாங்க. யாரெல்லாம் முதலிடத்தில் இருக்காங்களோ அவங்க மட்டும் செய்ய வேண்டிய வேலைகள். அவர்கள் செய்கின்ற வேலைகள் தான் இந்த மாதிரியான வேலைகளாக இருக்கும். ரொம்ப அதாவது லாங் டேர்ம் பிளான். என்ன சொல்லுவாங்கன்னா ஆங்கிலத்தில் வி கால் இட் அஸ் டிஃபென்சிவ் வார்ஃபேர்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணணும்? அடுத்த வரை வளர விடாமல் தடுப்பதற்கான வேலைகளை செய்வது. எப்படி? இதை நாங்கள் மட்டும்தான் விற்கிறோம், எங்ககிட்ட தான் பேட்டன்ட் இருக்குது, எங்ககிட்ட மட்டும்தான் லைசன்ஸ் இருக்குது, நாங்கள் தான் அதுக்கு சோல் ப்ரொப்ரைட்டர், நாங்கள் தான் சோல் டிஸ்ட்ரிபியூட்டர், எங்ககிட்ட தான் ஃப்ரான்ச்சைஸ் இருக்குது. இந்த மாதிரியான எந்தெந்த இடத்துல சட்ட நுணுக்கங்களை, பண விஷயத்தை, ஜாகிரஃபி ஏதாவது ஒன்று பண்ணி நாங்கள் மட்டும் அப்படின்னு நிர்ணயம் பண்ணக்கூடியது. யார் செய்ய முடியும்னா சந்தையில் ஒருத்தர் தான் செய்ய முடியும். யார் லீடர்? அவர் தான் செய்யலாம். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடியவங்க, அதாவது முதலிடத்தை பிடிக்க ஆசைப்பட்டு கொண்டு 2ஆம் 3ஆம் நிலையில் இருக்கிறவங்க, ஒரு 20% 30% மார்க்கெட் ஷேர் வச்சுருக்காங்க. வேலை செஞ்சால் முதலிடத்தை அவங்களால பிடிக்க முடியுங்கிறவங்க தான் ஒரு அக்ரெசிவான வார்ஸ். என்ன பண்ணலாம்? அஃபென்சிவ் வார்ஃபேர்பாங்க. அப்போ என்னென்னா எல்லாமே முதல் ஆள் என்ன செய்கிறாங்களோ அதை நாங்களும் செய்கிறோம், அவங்க கொடுக்குறத நாங்களும் செய்கிறோங்கிறத சத்தம் போட்டு நேருக்கு நேர் சண்டை பிடிப்பது போல் அவங்கள மட்டும் இல்லை நாங்களும் எல்லாம் அவங்க கூட சம்மந்தம். யார் கூட நீங்கள் சண்டை போடுறீங்களோ அவங்க தரத்துக்கு நீங்கள் வந்துடுவீங்க. எப்போவுமே அதுதான் உளவியல் விதி. அது யாரை அதிக நேரம் நினைக்கிறீங்களோ, யார் கூட சண்டை போடுறீங்களோ அவங்க தரத்துக்கு நீங்கள் வந்துடுவீங்க. அப்போ 2ஆவது ஆள் யார் கூட சண்டை போடணும்? முதல் ஆள்கிட்ட சண்டை போட்டால் தான் அவங்க தரத்துக்கு மேலே போக முடியும். முதல் ஆள் 2ஆவது ஆளை தள்ளி வைக்கிறது தான் பார்க்கணும், சண்டைக்கு போகக்கூடாது. அப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னா 2ஆவது 3ஆவது இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் முதலாம் இடத்தை யார் யார் பிடித்திருக்கிறார்களோ அவங்க செய்கிற விஷயங்களெல்லாம் இவங்க செய்ய ஆரம்பிப்பாங்க. இது ஒன்று. 2மே கிடையாதுங்க. மார்க்கெட் ஷேர் ரொம்ப கம்மி, சொல்கிற மாதிரி கிடையாது. ஆனால் எங்ககிட்ட பெரிய ப்ராடக்ட் இருக்குது, இதை நான் கொண்டு போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இவர்கள் 2 பேரும் இது போட்டியிடாத சந்தையாக பார்த்து நுழைந்து கொள்வது. இவங்க நேராக சண்டை போட்டு சுற்றி ஃப்ளாங்கிங் வார்ஃபேர்பாங்க இதை ஆங்கிலத்தில். சுற்றி இப்போ 2 பேரும், இப்போது 2 நிறுவனங்கள் ஒரே விதமான இது பானத்துக்காக சண்டை போட்டால் அதில் இல்லாத ஒரு பானத்தோட இவங்க உள்ளே போய் கிளம்புறங்கிறது. அப்போ என்னன்னா இவங்க 2 பேர் போடுற சண்டையில் இப்படி ஒன்று இருக்கிறது பார்க்க மறந்துடுறாங்க. ஸோ யாரும் பார்க்காத நேரத்தில் சுற்றி கொஞ்சம் மார்க்கெட் ஷேர் எடுத்துக்கிறது. அப்போ அதற்கான வேலைகள் செய்வது, அதற்கான சந்தைப்படுத்தல் செய்வது
தேர்ட், மூன்றாவது இது. நான்காவது என்னதுன்னா கொரில்லா வேர்ஃபேர் அப்படிங்கிறாங்க. என்ன கொரில்லா வேர்ஃபேர்னா மறைந்திருந்து தாக்குதல். விளம்பரம்லாம் பெருசாக கொடுக்கறதில்ல, சந்தைப்படுத்துதெல்லாம் பெருசாக இல்லை, ஆனால் தீவிரமான விற்பனை, யாருக்கு தேவையோ அங்கே மட்டும் கொண்டு போய், ஆனால் பெரிய சத்தம் பண்ணிக்கிறதில்ல, பெருசாக மார்க்கெட்டில் இருக்காங்கன்னு தெரியாது. இந்த பல சின்ன சின்ன நிறுவனங்கள் செய்யக்கூடிய வெற்றிகள் இந்த 4ஆம் முறை தான், கொரில்லா வார்ஃபேர்னு. ஏன்னா சத்தம் போட்டால் பெரிய ஆள் முடிச்சுட்டு வந்து சாப்பிட்டு போயிட்டே இருப்பான். இப்போ இவ்வளோ தூரம் பணம் வந்து ஒருத்தர் பண்ணிகிட்டு இருக்காருன்னா என்ன பண்ணுவாங்க, நேராக அந்த இதில் நம்மளே உள்ளே இறங்கலாமேன்னு உள்ளே இறங்குவாங்க, இல்லை வாங்கலாம், அழிக்கலாம். அப்போ என்ன பண்ணணும், சத்தம் எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறது. அது 4ஆவது முறை. ஸோ நீங்கள் வந்து என்ன சைஸில் இருக்கீங்க, யார் கூட நீங்கள் இதுவாக போட்டி போடுறீங்க, உங்களுக்கும் அவர்களுக்கும் இது வாடிக்கையாளர்கள் யார், ஒரே ஆள்கிட்ட 2 பேரும் போகிறீங்களா இல்லை வெவ்வேறு ஆட்களா? உதாரணத்துக்கு ஒரு மிக விலை உயர்ந்த ஒரு பர்பஸை உபயோகிப்பவர்களும் பல்பொடி அப்படிங்கிற வெவ்வேறு டார்கெட் செக்மெண்ட் இல்லையா? ஆனால் இங்கே இருக்கவங்க மேலே நாளைக்கு போகலாம், முதல்ல பல்பொடி தேய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க, அப்புறம் ஒரு சின்னதாக இருக்கக்கூடியதை ஒரு வாங்குறாங்க, சாஷே வாங்குறாங்க, அப்புறம் மேலே அப்கிரேட் ஆகி போகலாம். ஆனால் வெவ்வேறு டார்கெட்டு. அப்போ உங்கள் டார்கெட் யார், அவங்க டார்கெட் யாருன்னு பாருங்கள். விலையை மட்டும் காரணமாக வச்சு போகாதீங்க. நமக்கு ஒரு நல்ல செக்மெண்ட் இருந்தால் இதை எப்படி பிடிச்சி ஸ்கேல் பண்ண முடியும்னு பாருங்கள். ரெண்டாவது, சந்தைக்கு ஒன்று என்னென்னா, இவர்கள் இன்னாருங்கிற மாதிரி ஒரு அபிப்பிராயங்கள் வச்சுருக்கோம். அந்த அபிப்பிராயங்களை மாற்றிக்கொள்ளாது. ஒரு உச்ச நடிகர்னால் அவர் சாகக்கூடாது இல்லையா? மக்களுக்கு பிடித்த ஒரு மிக 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 உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய நம்பர் 1 நடிகர் யாராக இருந்தாலும், குறிப்பாக தமிழில், அவர் சாவதை ரசிகர்கள் விரும்ப மாட்டாங்க. அந்த மாதிரி அவர்கள் இறப்பது போல் படம் வந்தால் படம் ஓடாது. ஏன்னு கேட்டால் மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் அது அப்படி. அதே மாதிரி இது இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது நிறைய விதிகள் இருக்குது. அந்த விதிகளை முதல்ல புரிந்து கொண்டு மதித்தல் முக்கியமானது. உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஜெராக்ஸ்னு ஒரு கம்பெனி, ஜெராக்ஸ்னு ஒரு பிராண்ட். ஆக்சுவலாக என்ன பண்ணால் காப்பியரில் இருந்தாங்க, காப்பி பண்ணக்கூடிய விஷயம். அதனால தான் நீங்கள் நம்ம ஜெராக்ஸ் எடுக்கணும்னு சொல்கிற அளவுக்கு வந்துட்டோம். அவங்க என்ன பண்ணாங்க, பிசி கம்ப்யூட்டர் ஆரம்பித்தாங்க, படுதோல்வி. ஏன்னு கேட்டால் ஜெராக்ஸுங்கிற பேர் என்ன, ஜெராக்ஸ்னால் உடனே ஞாபகம் காப்பி போடுற மிஷின். அவங்க கம்ப்யூட்டர் ஆரம்பித்தா அவங்களுக்கு என்ன தெரியும், அவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு முடிவு பண்ணுறது வாடிக்கையாளர் பேரை வச்சு. நம்மளுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு தொழிலில் போகும்பொழுது அதுக்கு என்ன தான் திறமை இருந்தால் கூட உடனடியாக வாடிக்கையாளர் நினைக்கும் விஷயம் என்னென்னா, இவர்கள் அதுதானே செஞ்சாங்க, இவங்க இதை பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ மக்களுடைய மனநிலை, இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு சொல்கிற அதாவது ஒரு கார், ரொம்ப ரொம்ப விலை உயர்ந்த கார், ஒரு 40 லட்சம் 50 லட்சத்துக்கான காரை ஆடி தள்ளுபடியில் போட்டு பாதி விலைக்கு கொடுத்தா என்ன ஆகும்? அந்த பிராண்டு பாதி விலை வாங்க வேண்டாம். என்னமோ அதில் பிரச்சனை இருக்குது, ஏன்னா அவன் எல்லாரும் வச்சு தான், அப்புறம் நான் ஏன் அந்த கார் வாங்கணும், என்னமோ ப்ராப்ளம் இருக்குது. நம்ம விலையை கூட்ட தான் ப்ரீமியர் செக்மெண்ட்டுக்கு மதிப்பு, விலையை குறைக்க தான் லோயர் செக்மெண்ட்டுக்கு வாய்ப்பு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, விலை என்பது சந்தைப்படுத்துதலின் ஒரு பகுதி.